ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி பேன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இல்லாட்டினா கூகுளில் குரோமில் போய் நீங்கள் இ-ஃபில்லிங் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரத லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய ஹோம் பேஜ் கூட்டிகிட்டு போவோம். ஹோம் பேஜ் போகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கும். அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் குயிக் லிங்க்ஸில் லிங்க் ஆதார் இங்கே மூணாவதாக ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்கும், ஆதாருடைய நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் ஆதார் யாரோடைய பேர், ஆதார் யார் பேரில் இருக்கோ அவங்க பேர். அதுக்கப்புறம் ஆதாரில் பிறந்த வருஷம் மட்டும் இருந்ததுன்னா, டேட் ஆஃப் பர்த் இயர் மட்டும் இருந்ததுன்னா இந்த 4வது இருக்கிற அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வருஷம் டேட்டு மந்த்து இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டோட லிங்க் ஆகிரும். இப்போது உங்களுக்கு அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியதுன்னா, ஏற்கனவே என்னோடய ஆதார் பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணணுன்னா அதே வெப்சைட்டில் மேலே கிளிக் ஹியர் ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும், பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு அந்த ஆதாரோடைய லாஸ்ட் 4 டிஜிட்டை உங்களுக்கு காமிக்கும். லிங்க் ஆகலைன்னு உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். இப்போ இது பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஆதாரோட பேன் கார்டு இணைக்கலை மார்ச் 31 லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஆதார்லேயும் பேன் கார்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, ரெண்டுலேயும் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நேம் ஸ்பெல்லிங் மிஸ் ஆனாலும் லிங்க் ஆகாது. அதனால் ஆதார்லேயும் பேன் கார்ட்லேயும் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றிய விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ வேணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.